சாயிராம். ஏதோ ஒன்றுக்காக, ஏதோ நம்மிடம் சேர்ப்பதற்காக காலம், நேரம் நம்மை காத்து வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த நேரம் ஏதோ ஒன்றுக்காகத்தான் நம்மை காக்க வைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருப்போம், நம்பிக்கையாக இருப்போம். நடப்பது அனைத்தும் நமக்கு நன்மையாகவே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, மற்றவர்களைப் போல, அடுத்தவர்களைப் போல நான் வாழ வேண்டும் என்ற எண்ணமல் என்ற எண்ணத்தை உன் மனதில் வளர்த்து கொள்ளாமல் உன்னை போல் வாழ வேண்டும், என்னை பார்த்து மற்றவர்கள் பிரமிப்படைய வேண்டும், உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் வந்துவிட்டாலே போதும். உன்னை உதாரணமாக எடுத்துக்கொண்டு வாழ்வதற்கான அத்தனை வழிகளையும் அந்த இறைவனை உனக்கு ஏற்படுத்துவார். மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், அவரைப் போல் வாழ வேண்டும், இவரைப் போல் வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்காதே. உன்னை போல் வாழ்ந்து காட்டு. மற்றவர்களுக்கு அது உதாரணமாக அமைந்துவிடும். எப்பொழுதுமே மற்றவர்கள் உன்னை நேசிப்பதை விட நீயே உன்னை நேசித்துப் பார். உலகமே உன் கையில்தான் இருக்கும். உன்னை முதலில் சந்தோஷமாக வைத்துக்கொள், மன நிம்மதியாக வைத்துக்கொள், மகிழ்ச்சியுடன் உன்னை நீ வைத்துக்கொள். அப்பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்களையும், ஏன் உன் வாழ்வையும் உன்னால் மகிழ்ச்சிகரமாக வழிநடத்த முடியும். சந்தோஷமாகவே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை அனுபவிக்க முடியும். ஆம் குழந்தையே, உனக்கான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உன் கையில் தான் இருக்கிறது. அதை வெளியே போய் தேடி அழைத்து கொண்டே இருக்காதே. அது உன் கையில் தான் இருக்கிறது. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதும், சந்தோஷமாக வாழ்வதும், நிம்மதியாக வாழ்வதும் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது அதை எங்கே தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? உனக்குள்ளே உன் சாயப்பா இருந்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி கொடுக்க என்னால் முடிந்தவரை நான் உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன் மனம்தான் சில சமயம் அதை ஏற்ற மறுக்கிறது, நம்பவும் மறுக்கிறது. உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளால் தான் இந்த மன மாற்றத்திற்கான காரணம் என்பது நான் நன்றாகவே புரிந்து கொண்டிருக்கிறேன். என்ன நடந்தாலும், எது நடந்தாலும் இப்படித்தான் உன் வாழ்வு இருக்கும், இதுதான் உன் வாழ்வு என்று முடிவை எடுத்துவிட்டு நீ உன்னுடைய பாதையில் சென்று கொண்டே இரு. ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ வருத்தமோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம்தான். நீ வேறு எதையும் யோசித்து குழப்ப வேண்டிய அவசியமே இல்லை. நான் தான் உன்னோடு இருக்கிறேனே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ உணரும் அந்த நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். நாளையே நீ என்னிடம் மனம் விரும்பி கேட்டதை உனக்கு பரிசாக தருவேன். நீயே அதை புரிந்து கொள்வாய். நிச்சயமாக புரிந்து கொள்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால்தான் அடிக்கின்ற காற்று உனக்கு சுகமான தென்றலாய் தெரியும். அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும். நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும். அதை உணர்த்துவதற்கு நீ முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையையும், அடுத்தடுத்து நம்பிக்கையையும் நேர்மையையும் அதிகமாக வளர்த்துக்கொள். வைராக்கியமாக இரு. வைராக்கியத்தை ஏற்படுத்துவது அனைத்தும் தான். பொறுமை, சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, நேர்மை எல்லாம் சேர்ந்ததுதான் வைராக்கியம். அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும்.
நீ கடைப்பிடித்து இவற்றையெல்லாம் நீ கடைப்பிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாக நான் என்றென்றும் நிறைந்து இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் தாயாக, தகப்பனாக, தோழனாக, தோழியாக, அனைத்துமாக நான் உனக்கு துணையாக இருப்பேன். நான் இருக்கிறேன், பயம் கொள்ளாதே என் குழந்தையே. உன் அப்பாவின் மீது நம்பிக்கை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டகாலம் உன்னை விட்டு விலகிவிடும். கண்டிப்பாக விலகிவிடும். தோல்விகள் உனக்கு நேருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை உயரத்தில் சேர்ப்பதற்காகத்தான் என்பதை தீர்க்கமாக நம்பு. வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அவை எல்லாம் உன் நல்லதற்காகத்தான் நடப்பது. எல்லாமே உன் நன்மைக்காகத்தான், ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்து செல்கிறது. எனவே நிதானமாக யோசனை செய். எது நல்லதோ, எதை செய்தால் நம் வாழ்விற்கு நல்லது என்பதை யோசித்து செயல்படு. உனக்கு உறுதுணையாக, பக்க பலமாக நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து என்னுடைய ஆசிர்வாதத்தால் அரவணைத்து கொண்டே இருப்பேன். நீ என்றும் என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்றும் உன்னிடம் நிலைத்து இருப்பேன் என்பதில் எந்த ஒரு அச்சமுமே உனக்கு வேண்டாம். உன் வெற்றிக்கு நானே பொறுப்பு. உன் அனைத்து வெற்றிக்கும் உன் சாயப்பா நானே சாட்சி. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னுடைய கேள்விகளுக்கும் உன் மனதில் நீண்ட நாளாக இருக்கும் கேள்விகளுக்கும் இதோ பதிலோடு உன் சாயி தேவா உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். உனக்கான நல்லது நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகிறது. உனக்காகவே நிகழப்போகிறது. வெற்றி பாதையில் மகிழ்ச்சியோடு நீ வீர நடை போட்டு உன் வாழ்வில் முன்னேறத்தான் போகிறாய். உனக்கு வரும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் கடந்து போய்கொண்டுதான் இருக்கும். அந்த வானத்தில் இருக்கும் மேகம் போல உன்னுடைய கஷ்டத்தையும் போராட்டத்தையும் வேதனையையும் உன் மனதிலேயே போட்டு அழுத்தி அழுத்தி சுமக்காமல், அனைத்தையும் உன் மனதில் போட்டு சுமக்காமல் என்னிடம் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்காக நான் அனைத்தையும் தாங்கி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னை மறந்துவிட்டு ஏன் இப்படி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? என்னுடைய பிள்ளையாகிய நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது, என்னுடைய சிந்தனையாகவும் இருக்கிறது. என் பார்வை எப்பொழுதும் உன்மீதுதான் விழுந்துள்ளது. என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்ல நேரத்தை, உனக்கான நல்ல காலத்தை இதோ நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாய். நீ கஷ்டப்பட்ட காலத்தையெல்லாம் கடந்து வந்துவிட்டாய். உனக்கான மகிழ்ச்சியை உன் சாயி தேவா உனக்கு கொடுக்கப் போகிறேன் மிக ஆனந்தமாக. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனம் குளிரும்படியான நல்ல செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதுமே மனம் தளராமல் இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் உன்னை பற்றி எதுவாக பேசினாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அமைதியாக இரு. ஏனென்றால் உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. எது நடந்தாலும் மற்றவர்களிடம் கோபப்படாதே. உன்னுடைய கோபத்தை மட்டும் சற்று குறைத்துக்கொள். உன்னுடைய சூழ்நிலைகள் அனைத்தையும் உனக்கு சாதகமாகவே நான் மாற்றித் தருகிறேன். உனக்கான முன்னேற்ற பாதையில், உனக்கான வெற்றி பாதையில் முதல் அடியை நீ எடுத்து வைத்து விட்டாய். இனி ஒவ்வொரு அடியும், நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு வெற்றியாகவே அமையும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியையும் சிறப்பான ஓவியமாக மாற்றி நான் உனக்கு அழகான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். நேர்மறையாக எண்ணங்களாக இருக்கும் என் பிள்ளைக்கு தோல்விகள் ஏன் வருகிறது தெரியுமா?
உனக்கு வரும் தோல்விகளை தைரியமாக எதிர்கொண்டு நீ போராடினால் அந்த தோல்விகளில்தான் உனக்கான வெற்றியின் சூட்சமம் அடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன்னை நோக்கி தோல்விகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அந்த தோல்விதான் உனக்கான மந்திர சாவி என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அந்த சாவியை பயன்படுத்தி வெற்றிக்கான கதவை திறக்க உன் சாயப்பா அனைத்துமாக இருந்து உனக்கு வழிவகை செய்வேன். நீ சந்தோஷமாக புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நான் உனக்கு வழித்துணையாக எப்பொழுதுமே இருப்பேன். நம்பிக்கையாக இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கும் பொழுது உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே எந்நாளுமே விலகாது என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட போராட்டங்களும் குழப்பங்களும் நிரம்பி இருக்கிறது. நம்பிக்கையையும் சில சமயம் இழந்து விடுகிறாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளாலும் பலவித பிரச்சனைகளாலும் நீ இப்பொழுது இந்த மனநிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்பதை தீர்க்கமாக உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நல்ல எண்ணங்களும் நல்ல சொற்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் இடத்தில் தானாகவே நல்ல நிகழ்வுகள் நடைபெறும். நிச்சயமாக நடைபெறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த சம்பவங்களுடன் நிரம்ப வேண்டும். சந்தோஷமாக நாம் வாழ வேண்டும் என்று உன் மனதில் பதிய வைத்துக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் திடீர் திருப்பமாக உன் வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நிகழும் பொழுது அதை பார்த்து துவண்டு விடுகிறாய். அந்த நல்ல எண்ணங்களையும் நல்ல சொற்களையும் சொல்வதை மறந்து விடுகிறாய். அப்படி இருக்காதே என் குழந்தையே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் மனதில் நல்ல எண்ணங்களை எப்பொழுதும் உருவாக்கி கொண்டே இரு. நல்ல சொற்களை சொல்லிக்கொண்டே இரு. எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்லது நினைத்தால் நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். யாரையுமே வாழ்க்கையில் முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் முழுமையாக நம்பு. வாழ்வு ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை நிம்மதியோடு வாழ்ந்துவிட்டு போகலாமே. அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படி வாழ்ந்துவிட்டு போகலாமே. வாழ்க்கை என்பது சாகும் வரை அல்ல, மற்றவர்களின் மனதில் நீ வாழும் வரை உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என் அன்பு குழந்தா, மனதை தேவையில்லாத விஷயங்களில் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. உனக்கு வர வேண்டியது உன்னிடமே கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். வாழ்வில் நீ உச்சத்தை அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு அனுபவங்களும் உன் வாழ்க்கைக்கான பாடம்தான். ஒரு முறை பாபாவை அன்புடன் நோக்கினால் அவர் ஆயுள் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுகிறார். உண்மையான அன்பை தவிர நம்மிடம் அவர் வேறெதையும் எதிர்பார்ப்பதே இல்லை என்பது யார் ஒருவருக்கு நன்றாக புரிகிறதோ அவர்கள் மனதில் நான் நிச்சயமாக லயித்து இருப்பேன். நிரந்தரமாக வாசம் புரிவேன். கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வருவேன். எந்த நேரத்திலோ என்ன காலத்திலோ எந்த நேரமாக இருந்தாலும் நான் ஓடோடி வருவேன். சதா சர்வகாலமும் சாயி சாயி என்று உச்சரித்து கொண்டே இருக்கும் எவரை விட்டு நான் நீங்கவே மாட்டேன். நினைத்த வாழ்க்கையை உனக்கு கிடைக்கும்படி நான் செய்து கொண்டே இருப்பேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி நான் அடியை எடுத்து வைத்து விட்டேன். நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்வேன். அதுவும் நிரந்தரமாக நன்மையாக இருக்கும்படியே என் அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்னதான் உன் வாழ்வில் நிகழ்ந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே.
எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற எண்ணத்தை மட்டும் எப்பொழுதும் மறந்துவிடாதே, மறுத்துவிடாதே. உன் வாழ்வில் ஆனந்தத்தை நிரப்ப நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்கு வர வேண்டியதை உன்னிடம் சேர்க்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டுவிட்டேன். உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாமே உன் பூர்வ ஜென்ம பாவம் முடிந்தது போல முடியப் போகிறது. உன் புது கணக்கு தொடங்கும் தருவாயில் நீ இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். அந்த தருவாயில் நீ நிற்பதால்தான் இதோ இப்பொழுது இது உன் கண்களில் பட்டிருக்கிறது. இப்பொழுது என்னுடைய வாக்கு உன் செவிகளில் விழுந்து கொண்டிருக்கிறதல்லவா? அப்படி என்றால் நீ அதிர்ஷ்டசாலிதான். நான் தேடி கண்டுபிடித்த அதிர்ஷ்டசாலிதான் என்னுடைய குழந்தை. யாருக்கும் கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கொடுக்க, உன் வாழ்வில் நடக்க நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக என்னுடைய அடியை நான் எடுத்தும் வைத்துவிட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய மனம் மட்டும்தான் உன் வாழ்வை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். மனதை பக்குவமாக வைத்துக்கொள், நிதானமாக வைத்துக்கொள். என்னுடைய பார்வையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். என் பார்வையில் நீ இருக்கும் பொழுது உன்னை யாராலும் வீழ்த்தி பார்க்கவே முடியாது. உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதும். மற்றவர்களுக்கு நீ குற்றவாளியாக தெரிந்தால் அதில் உன் குற்றம் எதுவுமே இல்லை. ஏனென்றால் உன் மனதிற்கு நீ நல்லவனாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறாய். பிறகு மற்றவர்களின் கண்களில் என்ன தெரிகிறது என்பது உனக்கு என்ன பிரச்சனை? இன்பம் வந்தாலோ துன்பம் வந்தாலோ மனம் விட்டு பேச யாருமே இல்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுதுதான் தெரியும் உண்மையான அன்பு என்னவென்று, உண்மையான பாசம் என்னவென்று. எனவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கும் உறவுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நிம்மதியான வாழ்க்கையை வாழ துவங்கு. உனக்கு கிடைத்திருக்கும் எல்லாமே உனக்கு அற்புதமாகவே கிடைத்திருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். நீ எதிர்பார்ப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்க்கையில் நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டகரமான காலம் நேரம் எல்லாம் கூடி வந்து கொண்டிருக்கிறது. நீ என் பிள்ளை. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடத்தாமல், உனக்கு நல்லது செய்யாமல் வேறு என்னதான் வேலை இருக்கிறது எனக்கு? உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருக்க நாம் எத்தனை உழைத்தும் அப்படியே இருக்கிறோமே என்று ஏங்குவது ஏற்புடையது அல்ல. உன் திறன் வேறு, மற்றவர்களின் திறமை வேறு, உன்னுடைய களம் வேறு, உன்னுடைய காலமும் வேறு. யாரிடமும் உன்னோடு ஒப்பிடாதே. உழைப்பை கைவிட்டு விடாதே. உனக்கான சமயம் வரும், உனக்கான நேரம் வரும், உனக்கான காலம் வரும். அதிர்ஷ்டம் உன் பக்கமும் வீசும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் இருக்கிறேன். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக் கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும். ஆனால் முயன்று பார். முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல்
நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் வீணாக்கினதே இல்லை அவர்கள் நம்பிக்கையை. நான் எப்பொழுதுமே உன்னுடன் தான் இருக்கிறேன் என் குழந்தையே. என் வாழ்க்கையே நீயாக இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னை கைவிட்டு உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நிம்மதியாக ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோடு எடுத்து வை. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன். நீ தவறான பாதையில் சென்றால் உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக எதற்குமே பயப்படாதே, கலங்காதே, கண்ணீரை வீணடிக்காதே. உன் கடினமான காத்திருப்புக்கும் பொறுமைக்கும் நீ விரும்பிய பரிசை மகிழ்ச்சியாக வந்து உன் சாயப்பாவிடம் வந்து வேண்டிய வரத்தை அள்ளி அள்ளி பெற்றுக்கொள். எனவே இனி கவலையே வேண்டாம். நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே நினைத்து நான் கொடுப்பதை, உன் அப்பா கொடுப்பதை பக்தி சிரத்தையோடு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் உன் சாயப்பாவின் ஆசையும் கூட.